முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு ஒவ்வொரு வார்டுக்கும் தனியாக வழங்கிவிட்டு அதில் கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேருக்குமே சிறப்பு பரிசாக வழங்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பாப்பாரப்பட்டியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 78வது பிறந்தநாள் விழா. பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட கோலப் போட்டியின் பரிசளிப்பு விழா மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா. தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாப்பாரப்பட்டி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவானது அதிமுக வர்த்தக அணி இணை செயலாளர் கேசவன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், பென்னாகரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வேலுமணி, நகர கழக செயலாளர் முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான KP அன்பழகன் கலந்து கொண்டு பல போட்டியில் வெற்றி பெற்ற பெண்கள் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். முன்னதாக ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அண்ணாமலை, சுந்தரம், குட்டி, கேசவன், சவுந்தர், புஷ்பராஜ், ராஜி, பாபு, அப்புசாமி, மகேந்திரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். 2026 பல்வேறு மாவட்டங்களில் 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறைவேற்றுவாங்க என்று ஏமாந்து போய் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். அதிமுக சார்பாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய மாவட்ட மக்கள் முழுமையாக அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வாக்களித்தார்கள். அதற்காக இந்த நேரத்திலும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அளவிற்கு வந்திருக்கிறோம். அப்போ ஒரு குடும்ப தலைவி 1000 ரூபாய் வாங்குறீங்க. ஆனா குடும்பத்தில் அண்ணன் எடப்பாடியாக இருக்கும் போது குடும்பத்துக்கு என்ன செலவாச்சோ அதை விட இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க எல்லாம் கூடுதல் செலவு பண்ணீங்களா, குறைச்சி பண்ணீங்களா? அதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டும் இல்ல, இன்றைக்கு கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் தரன்றாங்க. 3 வருஷம் டிகிரி முடிஞ்சு போகுது. 3 வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு ஆச்சு? 36,000 ஆச்சா? ஒரு பவுன் தங்கம் நீங்க என்ன விலை? எவ்வளவு விலை? 1,25,000. 1,25,000. 50,000 ரூபாய் டிகிரி படிச்ச பிள்ளைங்களுக்கு திருமண உதவி கொடுத்தாங்களா, கொடுக்கலையா? டிகிரி படிச்சவங்களுக்கு ஒரு 8 கிராம் தங்கமும் 50,000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா அம்மா? அது நீ கொடுக்குறாங்களா? இல்ல. ஆக 1.25 லட்சத்தை ஆட்டை போட்டுட்டு 36,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஏமாற்றுகின்ற வேலை. அதே போல்தான் இன்றைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இருசக்கர வாகனம் மானியத்தில் தரணும்னு சொன்னாங்க அம்மா. 3 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க எடப்பாடியார். இன்னைக்கு கொடுக்குறாங்களா? நிறுத்திட்டாங்க. முன்னாள் பேசியவர்கள் சுட்டிக்காட்டியது போல தொடர்ந்து 14 வகையான பொருட்களை பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு 6 லட்சம் கோடி கடலை வாங்கி தலையில சுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஆனா அந்த 11வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற அந்த லேப்டாப் கூட கொடுக்கறதுக்கு மக்கள் இல்லாத ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி. அதே